Mritu Towels from Ramraj. Premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. Satyabama Institute of Science and Technology. Admissions open. Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Metupalayam, Tamil Nadu. சொற்ப காசுல சேகரிக்கப்பட்டது தான் இன்னைக்கு இந்த கலெக்ஷன். இன்னைக்கு கோடிகள்ல மதிப்பாயிடுச்சு. ஒரு 1.5 இன்ச் உயரத்துல ஒரு கிளாக் வச்சிருக்கேன். அது வந்து வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் பெண்டுலம் கிளாக் எவர் மேட் இன் த வேர்ல்ட். இதுல இருந்து ஒரு ஸ்க்ரூ கூட இன்னைக்கு வரைக்கும் வித்தது கிடையாது. இது எனக்கு என் பிள்ளைகளை போல நான் பார்க்கிறேன். நான் ரசிச்சு வச்சுட்டு இருக்கேன். 1000 வாட்ச் இருக்கு, வைண்டிங் வாட்ச் எல்லாமே ஆன்டிக் வாட்சஸ். வந்து இந்த 45 லட்சம் ரூபாய்க்கு வாட்சுக்கு அப்பாலாம் இருக்கு, அப்பா தாத்தாலாம் நம்மகிட்ட இருக்கு. 100 கோடி இல்ல 5000 கோடி கொடுத்தாலும் அது கிடைக்காது. வேற யார்ட்டையாவது இந்த மாதிரி இருந்துன்னா சொல்லுங்க, ஐ வில் வித்ட்ரா மை ஸ்டேட். நம்ம கலெக்ஷன்ல உள்ளதுலயே ஓல்டஸ்ட் கிளாக் வந்து 295 வயசு. அது எங்க சார் சோர்ஸ் பண்ணி வாங்க? அதுவும் ஸ்காய்லாம் கிடைக்கும். 5 லட்சம் ரூபா கிளாக்கை குப்பையில உடஞ்சி கிடக்கும், அதை எடுத்துட்டு வருவேன். என்னோட எக்ஸ்பர்டைஸ் மெக்கானிக்கெல்லாம் வச்சு பர்ஃபெக்டா ரெடி பண்ணி போட விட்டுருவேன். 800 ரூபாய்க்கு ஒரு கிளாக் வாங்கினேன். அந்த கிளாக்கோட மதிப்பு இன்னைக்கு 1.5 லட்சம் ரூபா. வீட்டில் வந்து பிரித்து பார்த்தோன்னா என் மெக்கானிக் நானே, நம்ம ஜென்மத்தில் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கிளாக் நம்ம இனிமேல் பார்த்துக்கிடவும் மாட்டோம், பார்க்க போகிறதும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான கிளாக். என்ன நான் 40 கோடிக்கு விற்றேன்னா செருப்பை கலத்தி அடிக்க மாட்டீங்க, என்ன உலகமே என்ன காரி துப்பிடாது. எனக்கு காலத்துக்கு முன்னால் இதை வந்து ஒரு மியூசியமாக ஃபார்ம் பண்ணி அதான் நம்ப மாட்டீங்க. இன்னைக்கு எனக்கு லக்ஸுரிக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணா எனக்கு இதை வித்துட்டு எனக்கு வீட்டுக்கு முன்னால் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டமை நிப்பாட்டலாம். இங்க இருக்கிற சுத்தி இந்த கிளாக்ஸ் எல்லாம் பார்த்தா எப்படியும் ஒரு பல வருஷங்கள் நீங்க சேர்த்திருப்பீங்க. அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படி சார் சஸ்டெயின் பண்றீங்க? இந்த கடிகாரத்துல நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாக்கோட மிஷினும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக நான் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் கிராஜுவேட்டு. ஸோ இந்த மெக்கானிசம்ஸ் வந்து ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும்போது ஆனால் எல்லா கடிகாரமும் ஒரே நேரத்தை தான் காமிக்கும். ஸோ அது ஒரு ரொம்ப த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது மிஷின்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்போது ஒரு வேலை செய்கிறதுக்கு அதை பற்றி படிக்கும்போது அதில் உள்ள டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப அது ஒரு எனக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்தது. அதுக்கு மாதிரி பழைய காலத்தில் ஒரு சேயிங் உண்டு ஒரு இங்கிலீஷில், அண்ட் ஐடல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். சும்மா இருக்கும்போது தான் நம்ம மனம் அது வந்து ஒரு குதிரை மாதிரி அலபாயம் எங்கேயாவது. எங்கள் அப்பா அதை சொல்லி எனக்கு வளர்த்தாங்க. அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறைய தப்பான வழிகளில் நிறையா பிள்ளைகள்லாம் போன காலங்கள். ஸோ நீ ஃப்ரீ டைமை ஆக்கியபைடாக வைக்கணும்னு சொல்லி அதுக்கு தான் அந்த ஹாபி வந்து நிறைய பேர் கேட்பாங்க இங்கே வரவங்க, ஹாபி வாழ்க்கைக்கு தேவையா? இது வந்து ஒரு ஹாபி அப்படி தானே கலெக்ஷன். நான் அடித்து எழுதி தரேன். ஹாபி வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். மேரடோனான்னு ஒரு பெரிய ஒரு கால்பந்து வீரர், ஃபுட்பால் பிளேயர். இன்னைக்கு ரொனால்டோ, மெஸ்ஸின் மாதிரி அவர் எங்கள் காலத்தில் அவர் தான் பெரிய அர்ஜென்டினா பிளேயர். அவர் வந்து 36வது வயசில் 35வது வயசில் ரிட்டையர் ஆகிறார். வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர். ரிட்டையர் ஆனோடனே அவருக்கு ஃப்ரீ டைம் நிறைய ஆகுது. ஃப்ரீ டைம் நிறைய ஆனோடனே அவருக்கு அந்த ஃப்ரீ டைமில் எப்படி உபயோகமாக பண்ணணும்னு தெரியாமல் ஹி பிகேம் அ ட்ரக் அடிக்ட். ட்ரக்கில் போய் கடைசியில் வாழ்க்கையே இழந்து அவர் காலத்துக்கு முன்னாலே இறந்துட்டார். அந்த ஃப்ரீ டைமை கரெக்டாக ஆக்கியபைடாக வைக்க தெரியலைன்னா பிள்ளைகள்லாம் வழி தப்பி போயிடுவாங்க. அவ்வளோ பெரிய ஜாம்பவானே வழி தப்பி போயிட்டு இன்னைக்கு நிறைய சின்ன பிள்ளைகள்லாம் பார்க்குறேன், 15-16 வயசுலேயே ஆல்கஹாலுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிடுறாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு ஹாபி இருந்ததுன்னா அடிமையே ஆக மாட்டாங்க. உங்களுக்கு இந்த கலெக்ஷனோட ப்ராசஸ் எப்படி சார் இருந்தது? இப்போ இது வாங்குனீங்களா இல்லை ஏலத்தில் எடுத்தது? ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் எப்படி சார் இருந்தது? இங்கே நீங்கள் பார்க்குற இங்கே கலெக்ஷனில் 90% வந்து ஸ்கிராப் ஷாப்பில் தாய்லாங்கடையிலேருந்து வாங்கப்பட்டது தான். எப்படின்னா நான் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன். எனக்கு எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் பாக்கெட் மணி தருவாங்க. அப்போ 30 ரூபா 40 ரூபா அப்படிலாம் தருவாங்க மாதத்துக்கு. ஸோ அந்த சொற்ப காசை வச்சு நான் என்ன செய்தேன்னா இந்த உடஞ்ச கடிகாரங்கள்லாம் ஸ்கிராப் ஷாப்பில் கிடக்கும் காய்லாங்கடையில். அங்கே அதை போய் கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கி அதை ரெடி பண்ணி அதை பக்காவாக்குறதுல அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு. ஸோ சொற்ப காசில் சேகரிக்கப்பட்டது தான் இன்றைக்கி இந்த கலெக்ஷன். இன்றைக்கி கோடிகளில் மதிப்பாயிடுச்சு. எனக்கு தெரியாமலே நடந்தது. இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் வேல்யூவில் இது பெரிய கோடிகளில் இருக்குது இந்த வேல்யூ. ஓகே சார், இப்போ கோடிகளில் வேல்யூவாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி யாரும் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்களா காஸ்ட்லி விலை கொடுத்து? நான் இதை வந்து எப்படின்னா இதுலேருந்து ஒரு ஸ்க்ரூ கூட இன்றைக்கி வரைக்கும் விற்றது கிடையாது.
சில இது நான் ஒரு வைராக்கியமான ஒரு ஆள். சில பாலிசிஸ்லாம் நான் வச்சுருக்கேன். இது இன்னைக்கு இதுக்கு மதிப்பு 30-35 கோடிக்கு இருக்குது. எனக்கு ஆஃபர்ஸாக வந்தது. யாரையும் நான் இது விலை பேச விட மாட்டேன். இந்த மொத்த கலெக்ஷனை வந்து என் காலத்தையும் தாண்டி உயிரோடு இருக்கணும்னு தான் ஆசை. இந்த மொத்த கலெக்ஷனை நான் நாட்டுக்கே ஃப்ரீயாக டொனேஷனாக கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் 10 வருஷமாக உங்களை மாதிரிப்பட்ட சேனல்ஸ்லையும் யூடியூபர்ஸ்லையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்னும் கவர்மெண்ட் இது போய் காதுகளில் போய் சேரலைன்னு நினைக்கிறேன். என்னென்னா இதை வந்து பாதுகாத்தாச்சுன்னா வரக்கூடிய தலைமுறைகளுக்கெல்லாம் இது வந்து பெரிய அதிசயமாக இருக்கும். உங்கள் வயசு என்ன தம்பி? உங்களுக்கு 25. இதில் எந்த ஒரு பொருள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், பார்த்ததில்லை. ஸோ இன்னும் இது 100 வருஷம் கழிச்சு இது இந்த பொருள் உயிரோடு இருந்ததுன்னா நினச்சி பாருங்கள், அந்த வரக்கூடிய தலைமுறைக்கு எவ்வளோ அதிசயமாக இருக்கும். ஸோ இது ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாலேயும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது. எப்படின்னா ஒவ்வொரு கிளாக்கும் அவன் உருவாக்கினவன் எதை மனசில் வச்சுட்டு உருவாக்கியிருக்கான். அதெல்லாம் அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் அன்றைக்கி பார்க்கும்போது அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். நீங்கள் வந்து எனக்கு ஆன்டிக் பீஸ் தான் வேணும் பார்த்து சுற்றி பார்த்தாலே தெரியுது. ஃபுல்லாக ஆன்டிக் பீஸ். நான் பிறந்திருப்பேனா கூட தெரியல அந்த டைமில். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக ஆன்டிக் பீஸாக இருக்குது. நீங்கள் அதை மட்டும் சூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணுறீங்க? நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. நம்ம கமல்ஹாசன் ஐயா வந்து சூர்யா சார் தம்பிக்கு வந்து ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் 45 லட்ச ரூபாயில் ரோலெக்ஸ் வாட்ச் கொடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல, நம்ம பார்த்தோம், டிவிலெலாம் பார்த்தோம். அந்த ரோலெக்ஸ் அந்த வாட்ச் வந்து யார் காசு இருந்தாலும் கடையில் போய் வாங்கிடலாம். இன்றைக்கி 100 கோடி ரூபா ரோலெக்ஸ் வாட்ச் காசு இருந்தால் கடையில் வச்சுக்கலாம். என்கிட்ட என்கிட்ட 1000 வாட்ச் இருக்குது, வைண்டிங் வாட்ச், எல்லாமே ஆன்டிக் வாட்சஸ். வந்து அதுக்கு அந்த 45 லட்ச ரூபாய்க்கு வாட்சுக்கு அப்பாலாம் இருக்குது, அப்பா தாத்தாலாம் நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் எத்தனை கோடி இல்லை, 100 கோடி இல்லை, 5000 கோடி கொடுத்தாலும் அது கிடைக்காது. ஏன்னா இன்றைக்கி இல்லை, ரேரிட்டி. ஸோ எனக்கு கலெக்ஷனோட நோக்கம் எப்படி கொண்டு போனேன்னா, நம்மக்கிட்ட இருக்கிறது வேறு ஆள்கிட்ட இருக்கக்கூடாது. ஓகே, அப்படி நீங்கள் வச்சுருக்கிற ஒரு ஆன்டிக் பீஸ்னால் என்ன வச்சா சொல்லுவீங்க? நம்மகிட்ட சில ட்ரம்ப் கார்ட்ஸ் இருக்குது. ட்ரம்ப் கார்ட்ஸ்னால் எப்படின்னா, நம்ம கலெக்ஷனில் இது யார்ட்டையும் இல்லை உலகத்தில். ஒரு 1.5 இன்ச் உயரத்தில் ஒரு கிளாக் வச்சுருக்கேன். அது வந்து வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் பெண்டுலம் கிளாக் எவர் மேட் இன் த வேர்ல்டு. அது வந்து இன்னைக்கு உலகத்தில் நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குது. உலகத்திலேயே நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குது. கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், அந்த ஸ்மாலஸ்ட் பெண்டுலம் கிளாக் யார்கிட்ட இருக்குன்னா நம்மகிட்ட தான் இருக்குன்னு சொல்லி வரும். அந்த நான் மீடியாவில் சோஷியல் ஃபேஸ்புக்கிலலாம் சொல்லிகிட்டே இருப்பேன். என்னென்னா வேறு யார்ட்டையாவது இந்த மாதிரி இருந்துன்னா சொல்லுங்கள், ஐ வில் வித்ட்ரா மை ஸ்டேட்மெண்ட். அந்த இப்போ சொல்கிறீங்க சார், அந்த பெண்டுலம் கிளாக் இப்போ இருக்கிற மார்க்கெட், அதோட மார்க்கெட் ரேட் எவ்வளோ சார் இருக்கும்? நான் 70 ரூபாய்க்கு வாங்கினேன். அதை நீங்கள் 70 ரூபாய்க்கு? ஆமாம், 1994 ஒரு ஸ்கிராப் ஷாப்பில் வாங்குறேன். ஓகே, ஓடாமல் இருந்தது, இன்னைக்கு ஓட வச்சாச்சு. சரியா, வெறும் 70 ரூபாய்க்கு தான். டுடே தட் இஸ் அ ப்ரைஸ்லெஸ் ப்ராடக்ட். அவ்வளோதான். அது எப்படின்னா அதுக்கு எம்ஆர்பின்னு ஒன்று கிடையாது. நம்மக்கிட்ட இருக்க பொருள் எல்லாமே அதான். ஓகே சார், அது எம்ஆர்பின்றது இது அதான். இப்படி ஒரு 4 நாளைக்கு முன்னால் நம்ம பழைய டிஜிபி சார் மிஸ்டர் சைலேந்தர் பாபு சார் வந்திருந்தாங்க. அவங்க சூப்பர் பாயிண்ட் சொன்னாங்க. அவர் இங்கே வந்து இங்கே சார் வந்து பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ இந்த கிளாக் வந்து ஒன்று, இப்போ இது வந்து ஒருத்தன் 1000 ரூபாய்ன்னு சொன்னால் வாங்குவான். அவன் பிடிச்சிட்டு போச்சு, அவனுக்கு வேற எங்கேயும் கிடைக்கலனாலும் லட்ச ரூபானாலும் நம்மகிட்ட வாங்கிட்டு போவான். ஆனால் நம்ம இங்கே எதுவுமே வியாபாரம் கிடையாது. இங்கே வந்து இது எனக்கு என் பிள்ளைகளை போல நான் பார்க்குறேன். நான் ரசித்து வச்சுட்டு இருக்கேன். என்னோட நோக்கமே என் காலத்தையும் தாண்டி இது உயிரோடு இருக்கணும். நம்ம கலெக்ஷனில் உள்ளதுலேயே ஓல்டஸ்ட் கிளாக் வந்து 295 வயசு. ஓகே சார், அதுவும் எங்க சார் சோர்ஸ் பண்ணி? எல்லாமே அதுவும் ஸ்காய்லாங் கடையில் தான். எல்லாமே ஸ்கிராப் தான். வந்து நீங்க சொல்றத பார்த்தா வந்து நம்ம நாட்டோட பொக்கிஷன்லாம் வந்து குப்பை தொட்டில. ஆமாம், எப்படின்னா இந்த பெண்டுலம் கிளாக் வந்து 1930 80களில் குவாட்ஸ் கடிகாரம் நம்ம ஊருக்கு என்ட்ரி ஆகுது. ஸ்குவாட்ஸ் கடிகாரம் வீட்டுக்குள்ளே என்ட்ரி நம்ம ஊரில் வந்தோடனே இதுகளுக்கெல்லாம் 8 நாளைக்கு ஒருக்கா சாவி கொடுக்கணும். இன்னும் பெரிய ஒரு தலைவலி அது. ஆக்சுவலி இப்போ நீங்கள் கையில் கெட்டிக்க பேட்டரி வாட்ச் வந்து சாவியே கொடுக்க வேண்டாம், ஓடிட்டே இருக்கும். ஒரு பேட்டரி போட்டாச்சுன்னா 3 வருஷம் 4 வருஷம் ஓடும். அந்த காலத்தில் உள்ள வாட்சஸ் அப்படி இல்லை, டெய்லி சாவி கொடுக்கணும், வைண்டிங் மெக்கானிசம். ஸோ அதே மாதிரி தான் இந்த கடிகாரங்களும் கிளாக்குகளும் 8 நாளைக்கு ஒருக்கா சாவி கொடுக்கும். ஸோ 1980 குவாட்ஸ் கடிகாரம் நம்ம ஊரில் வந்தோடனே எல்லா வீட்டிலையும் என்ன செய்தாங்கன்னா, இந்த பழைய பெண்டுலம் கடிகாரங்களை ஸ்கிராப் பண்ணிவிட்டு குவாட்ஸ் கடிகாரங்களை மாட்டினாங்க. ஸோ பெண்டுலம் கடிகாரத்துக்கு இட ரேட்டில் வேல்யூ இல்லாமல் போச்சு. இன்னைக்கு அது வந்து கலெக்டபிள் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஜாவான்னு ஒரு பைக் இருந்தது. அந்த இப்போ உள்ள ஜாவா இல்லை, அப்போ உள்ள ஜாவா. அது வந்து எல்லாரும் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அதுக்கு வேல்யூ கொடுத்துச்சு. ஆமாம், இன்றைக்கி புது ஜாவாவோட பழைய ஜாவாவுக்கு, புது புல்லட்டோட பழைய புல்லட்டுக்கு வேல்யூ. ஸோ அதே மாதிரி தான் இதெல்லாம் கலெக்டபிள் ஆயிடுச்சு. நான் ஒரு 5 லட்ச ரூபா கிளாக்கை
குப்பையில் 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு நீ உடஞ்சி கிடக்கும், அதை எடுத்துகிட்டு வருவேன். எடுத்துகிட்டு வந்து என்னோட எக்ஸ்பர்டைஸ் மெக்கானிக்கெல்லாம் வச்சு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி போட விட்டுருவேன். ஒரு வாரத்துக்கு முன்னால் மூர் மார்க்கெட்டில் பிளாட்ஃபார்மில் 800 ரூபாய்க்கு ஒரு கிளாக் வாங்கினேன். அந்த கிளாக்கோட மதிப்பு இன்னைக்கு 1.5 லட்சம் ரூபா. ஆனால் மூர் மார்க்கெட்டுக்கு போனாலும் சாதாரண ஆளுக்கு அது கண்டுபடாது, தெரியாது. எதை வாங்கணும்னு தான் தெரியணும். நான் அதை கையில் எடுத்த உடனே சொன்னேன், அவன் திறந்து கூட பார்க்கல, எடுத்த உடனே நான் சொன்னேன். அவன் 1000 ரூபா சொன்னான். என் மெக்கானிக்கும் கூட இருந்தார். ஆனால் யோசித்து வாங்க வேணேன். இப்போ திறந்து பார்க்காம பேசாமல் இருன்னு சொன்னேன். என்ன 800 ரூபான்னு சொன்னேன். பண்ண தந்தான். வீட்டில் வந்து பிரித்து பார்த்தோன்னா என் மெக்கானிக் நானே நம்ம ஜென்மத்தில் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கிளாக் நம்ம இனிமேல் பார்த்துக்கிடவும் மாட்டோம், பார்க்க போகிறதும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான கிளாக். என்ன ஜெனித்னி ஒரு கம்பெனியோட பிராண்ட், அது சுவிட்சர்லாண்டில் உள்ள கிளாக்கு, 1920 செய்யப்பட்ட கிளாக். ஸோ இதுதான் ஆனால் அந்த கிளாக் வந்து முழுசாக கிடைக்கல, முழு மிஷின் கிடைச்சிது. அதோட பாடி இல்லை, டயல் இல்லை, முள் இல்லை. அதெல்லாம் நம்ம இனிமேல் நம்ம வேலை என்னென்னா இதெல்லாம் சோர்ஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி அதை முழுசாகிரும். சினிமாவில் இந்த இப்போ யாராவது ஆக்ட்ரஸ் வந்து ஆன்டிக் பீஸ்லாம் கலெக்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க, இல்லை இப்போ பாலிட்டிஷியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள யாராவது அப்ரோச் பண்ணியிருக்காங்களா சார்? நம்ம மிஸ்டர் பார்த்திபன் சார், அவர் வந்து சார் வந்து ஒத்தச்சர் எது 2021 ஆமாம் ஒரே ஷாட்டில் ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி உனக்கு கலெக்ஷன்லாம் எனக்கு ஸ்டூடியோவுக்கு எடுத்துகிட்டு வருவியான்னு கேட்டாங்க. ஆமாம், அங்கே கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், சார் இந்த கலெக்ஷன்லாம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் தாங்காது, எல்லாம் ரொம்ப பிள்ளை போல் பாதுகாக்கணும் சார். நீங்கள் எனக்கு 8 கூட தர வேண்டாம், நான் கூட வரவங்களுக்கெல்லாம் டீ காஃபி எல்லாம் கொடுக்குறேன், இந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணிட்டீங்கன்னா ஐ வில் பி ஸோ ஹாப்பி. ஒன்று அவர் சொன்னார், இல்லை இது ஒரு டைப்பான படம், அதனால் நான் எனக்கு ஸ்டூடியோவில் தான் வச்சு எடுக்க முடியும் சொன்னார். ஸோ அந்த இது வரல, அந்த கொடுக்கல. அதே மாதிரி நான் மிஸ்டர் சூர்யாவோட படம் 24 இருக்குல்ல, அந்த படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் கேள்விப்பட்டேன் இப்படி ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது நான் சொன்னேன், இந்த படத்தை வந்து இந்த இடத்துல நம்ம இடத்துல எடுத்தாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும்னு. ஆனால் என்னால் அப்ரோச் பண்ண முடியல, நம்ம ரீச் பண்ண முடியாதுல்ல அவங்கள, பெரிய ஆளுகள்லாம். ஸோ அதனால தான் அதுவும். அதே மாதிரி நீங்கள் கேட்ட கேள்வியில் மெட்டீரியல், ரோலெக்ஸில் உள்ள மெட்டீரியல் வேறு, ஹெச்எம்டியில் உள்ள மெட்டீரியல் வேறு. ஆமாம், நம்ம ஹெச்எம்டி கம்பெனி வந்து 1962 தான் தொடங்கப்பட்டது. நம்ம இந்தியாவில் வந்து கடிகார உற்பத்தி 1962 தான் தொடங்கப்பட்டது. அதுக்கு முன்னால் வரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு கடிகார உற்பத்தியாளர்களும் கிடையாது, மேனுஃபேக்சரர்ஸ் கிடையாது. அதுக்கு முன்னால் எல்லாம் நம்ம வெளிநாட்டு பொருட்களை தான் இம்போர்ட் பண்ணி நம்ம வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஹெச்எம்டி வந்தது. ஹெச்எம்டி வந்து ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணிச்சுது. ஆனால் குவாலிட்டி வைஸ் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்கக்கூடாது. குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரோலெக்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயோ பெத்தக் ஃபிலிப்பி ஸ்டாண்டர்ட்ஸ்லேயோ கண்டிப்பாக அவங்க வரவே இல்லை. ஆனால் காஸ்ட் எஃபெக்டிவாக வந்தாங்க. நம்ம நாட்டுக்கு தகுந்தாப்பில் ஏழைகளும் வாட்ச் வாங்கி போடலான்னு லெவலுக்கு வந்தாங்க மெக்கானிக்கல் வாட்சஸ். இன்னைக்கு 50 ரூபாய்க்கும் வாட்ச் இருக்குது. ஆமா சார், இப்போ கேள்வி, இப்போ 50 ரூபாய்க்கு ஒரு வாட்ச் இருக்கு, பட் அந்த அது ஒரு 100 கோடி 50 கோடி கொடுத்து அந்த வாட்ச் வாங்குறோம். ஸோ அதில் பார்க்கும்போது கோல்டுல வந்து அந்த ஃபிளாப் இருக்குது, டைமண்ட்ஸ் இருக்கு உள்ளார. ஸோ அந்த முள்ளு வந்து கோல்டுலயோ டைமண்ட்லயோ இருக்கு. ஸோ அவ்வளோ காஸ்ட்லியா அந்த வாட்சை அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆக்கி கொண்டு போயிட்டாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ நான் வந்து மெஸ்ஸி வந்து ரொனால்டோ வந்து இந்த வாட்ச் கட்டியிருக்கான், பெரிய ஹிந்தி ஆக்டர் கமல்ஹாசன் சார் அப்படி கட்டியிருக்காங்க, எப்படி கட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக கொண்டு போயிட்டாங்க. ரஃபேல் வாட்ச் அப்படி இப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அது மட்டும் இதுவும் இல்லை, மெட்டீரியலும் ரோலெக்ஸில் உள்ள மெட்டீரியல் வந்து டைட்டானியம் அதெல்லாம் ஹை அண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் செய்கிறாங்க. மெயினாக ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக ஆயிடுச்சு இது. அதுதான் 90% ஆஃப் நம்ம கலெக்ஷன் வந்து ஸ்கிராப் ஷாப்லேருந்து வாங்கியிருக்கேன்னு சொன்னேன். இதில் வந்து 74 பொருட்கள் வந்து நல்ல உள்ள படைச்சவங்க வந்து நமக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. கவுண்ட் வச்சுருக்கேன், யார் கிஃப்ட் பண்ணாங்க, என்னைக்கு கிஃப்ட் பண்ணாங்க, என்ன ரீசனுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் நான் வச்சுருக்கேன். ஓகே சார், இப்போ சொல்கிறீங்களா எல்லாரோட டீட்டெயில் வச்சுருக்கீங்களா சார்? உங்களுக்கு வந்து தெரியும்ல இந்த ரீசனுக்காக இதை கிஃப்ட் பண்ணாங்க, ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு மை ஹார்ட் அப்படின்னா என்ன சார் சொல்லி? எப்படின்னா, இங்கிலாந்துலேருந்து ஒரு லேடி ஃபோன் பண்ணுறாங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால். நம்ம ஊர் லேடி, நான் இங்கிலாண்டில் செட்டில் ஆகியிருக்கேன், நான் ஐம் வெக்கேட்டிங் இந்தியா அண்ட் ஐம் கம்மிங் டு வெக்கேட்டிங் இங்கிலாந்து அண்ட் கம்மிங் டு இந்தியா. ஸோ என்கிட்ட 4 கிளாக் வச்சுருக்கேன், அந்த கிளாக்கை நீ வாங்கிப்பியா சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் படத்தை அனுப்புகிறாங்க.
படத்தை அனுப்பினோன்னு நான் இம்மீடியட்டாக ரிப்ளை பண்ணுறேன். ரொம்ப விலை கூடின விலை மதிக்க முடியாத கிளாக்ஸு, என்னால் இது வாங்குறதுக்குள்ள கெப்பாசிட்டி அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதோட தேர் த கான்வர்சேஷன் எண்ட் முடிஞ்சிடுச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சிட்டாங்க வாட்ஸ்அப்பில். திருப்பி ஒரு வருஷம் கழிச்சு அதே நம்பர்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது வாட்ஸ்அப்பில். வி ஹவ் டிசைடட் டு டொனேட் ஆல் த 4 clocks டு யூ. உடனே நான் அந்த மெசேஜை பார்த்துட்டு என் ஒய்ஃப்ட்ட சொல்கிறேன், இது நம்புறது மாதிரி இல்லையே, இது ஸ்கேம். இது நம்புறது மாதிரி இல்லையா, அந்த ஒரு கிளாக்கே இன்னைக்கு 7-8 லட்ச ரூபா இருக்கும், அந்த 4 கிளாக் இன்னைக்கு 20 லட்ச ரூபா கொடுத்தா கூட கிடைக்காது, அவ்வளவு ப்ரெஷியஸ் கிளாக்கு. ஒரு 3 நாள் கழிச்சு அதே மெசேஜ் அதே ஃபோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வருது, வி ஹவ் பேக் த கிளாக்ஸ், கைண்ட்லி சென்ட் யுவர் அட்ரஸ், வி வாண்ட் டு கொரியர் இட். உடனே சும்மா ஒரு அட்ரஸ் எனக்கு அட்ரஸ் அனுப்பி விட்டேன். உடனே என் ஒய்ஃப்ட்டு தான் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவேன். உடனே நம்பிக்கையே இல்லாமல் அட்ரஸ் அனுப்பி விட்டேன். அனுப்பி விட்டோடனே ஒரு 2 நாள் கழித்து கொரியரில் அனுப்பியிருக்கேன்னு சொல்லி அந்த பில்லு காப்பி எல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. அப்பவும் நம்ப இல்லை, ஏன்னா அவ்வளோ விலை கூட்டின பொருள் யாரு மனசு வரும், யாருக்கு மனசு வர, யார்கிட்ட கூப்பிட்டாலும் அவங்க இங்கிலாண்டில் விற்றுருக்கலாம். ஆனால் 4வது நாள் கொரியர்காரன் கொண்டு வந்து ஸ்பெஷல் கொரியர் இவ்வளோ பெரிய ஒரு பாக்ஸில் அந்த பேக்கிங் பண்ணோன்னா 15,000 ரூபா ஆகும். அவ்வளோ உடனே எனக்கு அவன் கொண்டு வந்தோடனே எனக்கு என்ன பயம்னா, ஏதாவது தடை செய்யப்பட்ட பொருளை கொண்டு வந்து வச்சு இல்லை ஏன்னா வேறு ஏதாவது நம்ம ஆன்டி கலெக்டர்னு ஆகியாச்சு, வேறு ஏதாவது தடை செய்யப்பட்ட பொருளை வந்து காம்ப்ளிகேஷனில் கொண்டு விட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு கொரியர்காரனா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் இதை ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒய்ஃபை வந்து வீடியோ எடுக்க சொல்லிட்டு நான் பிரிச்சாச்சுன்னா கிளாக்கு நாளும் பிள்ளை போல் பொதிஞ்சு அப்படி ஜம்மண்ணி வச்சு அனுப்பியிருக்காங்க. இன்றைக்கி நம்மகிட்ட அந்த கிளாக் இருக்குது, கான்கிரீவ் பால் ரோலிங் கிளாக்குன்னு, அதில் ஒரு கிளாக்குக்கு பேர், பிறகு செலஸ்டியல் கிளாக்கு. இதெல்லாம் யார் நம்புவா? உடனே நான் அவங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணிவிட்டு மேடம் நான் நம்பலை மேடம், அதனால தான் நான் அவங்களுக்கு உடனே அவங்க சிரிச்சுட்டு சொல்கிறாங்க, நான் என் ஹஸ்பண்ட்டு சொன்னேன் கெனடி நம்பலை நம்மளை. ஸோ நான் அவங்ககிட்ட கேட்டேன், மேடம் வாட் மேட் யூ டு கிஃப்ட் தீஸ் கிளாக்ஸ் டு மீ? உடனே அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, கெனடி நீ விற்க மாட்டேன்னு நம்பி உனக்கு தந்திருக்கேன். ஸோ அந்த 74 கிளாக்கு தந்தவங்களும் நான் அவங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்பேன், எதுக்கு நீங்கள் எனக்கு கிஃப்ட் பண்ணுறீங்க? கிஃப்ட் யாருக்காருனாலும் கொடுத்துக்கலாமே, அவங்க என்ன தேடி காரில் ஒவ்வொருத்தரும் 15-20 கிலோமீட்டர் வந்து என்கிட்ட கிஃப்ட் பண்ணணுன்னா அவங்க எல்லாரும் சொல்கிற ஒரே பதில், கெனடி நீ கவர்மெண்ட்டுக்கு கிஃப்டாக கொடுப்பேன், வரக்கூடிய தலைமுறை கொடுக்க போகிறேன்னு நீ எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிற, அதை நம்பி நான் உனக்கு தரோம். ஸோ இந்த வார்த்தைக்கு நான் உண்மை உள்ளதான் இருக்கணும். கண்டிப்பாக சார். ஸோ இது நாளைக்கு நான் 40 கோடிக்கு விற்றேன்னா செருப்பை கழுத்தி அடிக்க மாட்டீங்க என்ன? கண்டிப்பாக. உலகம் என்ன காரி துப்பிடாது. ஸோ இதெல்லாம் எனக்கு நான் வாழ்க்கையில் இதெல்லாம் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கு. டே பை டே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இஸ் கோயிங் ஹை. எனக்கு பயமே இப்போ என்னென்னா, எனக்கு 60 வயசு ஆச்சு, வாழ்க்கை என்னைக்கு வேணாலும் முடியலாம். எனக்கு காலத்துக்கு முன்னால் இதை வந்து ஒரு மியூசியமாக ஃபார்ம் பண்ணி நாட்டுக்கு, ஏன்னா இதுக்குள்ள டெக்னிக்காலிட்டிஸ் யாருக்கும் தெரியாது, மெக்கானிக்கும் தெரியாது. 5% தான் எனக்கு மெக்கானிக்கு தெரியும், இதில் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன். நான் இதை ஒரு சிஸ்டம் ஆக்கி மியூசியத்தில் வச்சுட்டேன்னா தென் இட் வில் சர்வைவ். அல்லாட்டினா இது வந்து வீணாக போயிடும். அதான் நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு எனக்கு லக்ஸுரிக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணா எனக்கு இதை விற்றுட்டு எனக்கு வீட்டுக்கு முன்னால் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டமை நிப்பாட்டலாம், எனக்கு அதை சந்தோஷத்தை கொடுக்காது. என் பேர் நிற்கணும். அதான் வேறெவர் யூ கோ லீவ் யுவர் ஃபுட் பிரிண்ட்ஸ், கால் தடத்தை பதிச்சுட்டு போ, உன் பேர் நிற்கும். இன்னைக்கு காமராஜர் ஐயா இன்னைக்கும் நிற்கிறாரு மனசில் எல்லாரும். காந்திஜி ஐயா இன்னைக்கும் உயிரோட தான் இருக்காரு. ஏன்னா அவர் நல்லதை செஞ்சுட்டு போனாங்க, நாட்டுக்கு நல்லதை கொடுத்துட்டு போனாங்க. நல்லதை செஞ்சுட்டு போனால் சில கெட்டவங்களுக்கு பேரும் நிற்கிது, ஆனால் நல்ல இதில் நிற்காது. நல்லதை நாட்டுக்கு கொடுத்தோன்னா நாடு நம்மளை மறக்காது. Mritu Towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. Satyabama Institute of Science and Technology, admissions open. Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Metupalayam, Tamil Nadu.